ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு கோர்ட்டை வந்து 1 ஹவருக்கு பணம் கட்டி முன்னாடியே புக் பண்ணிட்டோம். அது இந்த கோர்ட்டு தாங்க. இங்கே தான் நாங்கள் விளையாடுறோம். இது என்ன கேம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேட்டை தொட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோவா விளையாட தெரியாது. ஸ்கூலில் விளையாண்டது, காலேஜில் கூட நான் விளையாடலை, ஸ்கூலில் மட்டும்தான் நான் விளையாண்டுருக்கேன். இன்றைக்கி வந்து என் பையனோட அவ்வளோதான் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். 1 ஹவர் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆள் வந்துட்டாங்க. சரின்னு நாங்கள் மூட்டையெல்லாம் கட்டிட்டு வெளியில் வந்துட்டோம். ஃபோட்டோக்கு வேறு சூப்பர் போஸ் பயங்கரமாக விளையாண்டுட்டோம் அப்படின்னு. என்னடா தெரியுது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்து ஊருக்கு போய் தாங்க இந்த கோர்ட்டில் நாங்கள் விளையாண்டோம். இந்த ஊர் பாருங்கள், சின்ன ஊர் தான். சின்ன ஊராக என்னான்னு தெரியல, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஊரும். ஒவ்வொரு ஊரும் அழகுங்க யூரோப்பில். இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் போகிறப்பே பார்த்தோம், இந்த ஊரில் வந்து சின்னதாக ஒரு மார்க்கெட், அந்த ஈஸ்டருக்காக மார்க்கெட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபார்மர்ஸ் மார்க்கெட் கிடையாது, சும்மா ஈஸ்டருக்காக பொழுதுபோக்குக்காக உள்ளதாக தெரிஞ்சது. அதை பார்த்தா அதை போய் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் விளையாண்டுட்டு வரதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தோன்னா சரி இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்றைக்கி சாட்டர்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், பெயிண்டிங், ட்ராயிங்ஸ், அவங்களோட இந்த ஒர்க்கெல்லாம் இது ஹேண்ட்மேடு. இது நிறைய கடை இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு காற்று குளிருங்க. அப்போ இது நான் வந்த புதுசுலே எடுத்தது. நான் இவ்வளோ நாளாக அதை வீடியோ போடலை, இப்போ தான் அதை எடிட் பண்ணேன். இங்கே உள்ளவங்களாம் எல்லோரும் ஹைட்டாக இருக்காங்களா, அதனால் நம்ம ஏதோ ஹைட்டு கம்மியாகிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து. எனக்கு நம்ம கட்டையாயிட்டோமோ அப்படின்னு தோணுது. அவ்வளோ உயரம் எல்லாரும். நாங்கள் ஒன்றும் வாங்கலை, எங்களுக்கு வாங்கிறதுக்கு அங்கே ஒன்றும் தேவையான பொருள் இல்லை. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு. எங்கே பாருங்களேன் குதிரைய, அங்கே ஒரு செரி பிளாசம் பூத்துருந்துச்சு. எல்லா இடத்துலையும் கொட்டிடுச்சு இல்லையா, இது வந்து நல்லா பூ பூத்துருந்தது, இப்போ தான் கொட்ட ஆரம்பிக்குது. குதிரை மேலே வச்சு பிள்ளைங்க சவாரி போகிறாங்க. குட்டி குதிரை, கட்டையாக இருக்குங்க குதிரையெல்லாம் இந்த இடத்துல. அதோட குட்டி, ஆடு, ஆட்டுக்குட்டி எல்லாம் உள்ள ஒரு இடத்துல அப்படியே அடைச்சி வச்சு சின்ன சின்ன குழந்தைங்கள வந்து ஏதோ பணம் வாங்கிட்டு அதுங்க அதுக்கு டச் பண்ணி அதுங்க கூட விளையாடுறதுக்கெலாம் விடுறாங்க. பேரண்ட்ஸும் அடுத்தது கேண்டி வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிறோம். கேண்டி வந்து நான் அவ்வளோவா வாங்கியே சாப்பிட மாட்டேன். சரி ஒன்று வாங்கி தான் இங்கே சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேண்டிக்கு பே பண்ணிட்டு நின்றுட்டுருந்தோம். கலர் ஜீனி அதில் கொட்டுறாங்கப்பா. விட்டுட்டு ஒரு பிக்சு எடுத்துகிட்டு டப்பா டப்பாவாக அடைச்சி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்குன்னு கேட்டதால எங்களுக்கு ஸ்டிக்கில் சுற்றி கொடுக்குறாரு. ரோஸ் கலர் எடுத்தாச்சு, அடுத்தது மஞ்சள் கலர், அடுத்தது ப்ளூ கலர். அப்பா எவ்வளோ கொடுக்குறாரு. கையில் வாங்கிட்டேன்.
எவ்வளோ பெருசு பாருங்க. அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கேண்டியையும் சாப்பிட்டுக்கிட்டு நடந்து போயிட்டுருந்தேன். குருவி மாதிரி செய்யணும், சாப்பிட முடியல, தூக்கி எறிய போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது குருவி மாதிரி அதை செய்யலாமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அது வரலை, கையெல்லாம் ரொம்ப பிசுகு பிசுகுன்னு ஒட்டுச்சு. அதனால் நான் செய்யலை, குருவி மாதிரி செய்யலை. குப்பை கூடையில் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அந்த ஊர் டான்ஸ் எல்லாம் பாருங்க. வித்தியாசமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அது என்னன்னு புரியல எங்களுக்கு. அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. வழியில் பார்த்தா இது என்னன்னு பார்த்தாக்க அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பழைய பொருள், அதாவது அவங்களுக்கு வேண்டாங்கிறது நீட்டாக புதுசாக இருக்கிறத வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அயன் பண்ணி துணி அப்புறம் எல்லா பொருளுமே அவங்களுக்கு வேண்டாத பொருள் அத்தனையுமே கொண்டு வந்து ஷாப் போட்டிருக்காங்கங்க அவங்கவுங்க. அதுவும் நடக்குமா, இது எல்லா ஊர்லேயுமே இது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து நாங்கள் பீஸா சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் வந்து உட்காந்துருக்கோம். ஸ்வீட் கடை இருந்துச்சு, அதில் ஸ்வீட் வாங்கிட்டோம். அப்புறம் இந்த பிஸ்கட்டில் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டோங்க. அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.